வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பகல்காம் பகுதியில் நிகழ்ந்த தாக்குதல் தொடர்பாக இந்தியா சென்றுள்ள இலங்கை நாடாளுமன்ற குழு கண்டனம். காணி சுவீகரிப்பு வர்த்தமானியை அரசாங்கம் மீளப்பெற்றமை வடக்கு மாகாண மக்களுக்கு கிடைத்த வெற்றி என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. தற்போதைய அரசாங்கம் உப்பை மையமாக கொண்டு மோசடியில் ஈடுபட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணத்தில் மின்கட்டண திருத்தம் தொடர்பாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் மக்கள் கருத்தறிவு நிகழ்வு. தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான இரண்டாம் கட்ட வரி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை மீது விதித்த 44% தீர்வு வரியை தொடர்ந்து தற்போது வாஷிங்டனில் ஆரம்பமாகியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்சன சூரியபிரம தலைமையிலான இலங்கை பிரதிநிதி குழு அமெரிக்கா சென்றுள்ளது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழுவின் அழைப்பின் பேரிலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றன. இரு தரப்பினரும் இலங்கை அமெரிக்க வர்த்தக உறவுகளை மேலும் பலப்படுத்துவது தொடர்பாக கவனம் செலுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முந்தைய கட்டத்தில் 44% வரி அறவிடப்பட்டதும் அதனை தற்காலிகமாக நீக்குமாறு கூறி ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இலங்கை குழு முதலாவது கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. இந்த சந்திப்புகள் சாதகமாக நடந்தன என்றும் இரு நாடுகளும் விரைவில் இதை பற்றிய கூட்டறிக்கையை வெளியிட உள்ளதாகவும் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் மீண்டும் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கதாகும். புதுடில்லியில் நடைபெறும் திறன் மேம்பாட்டு திட்டத்தில் பங்கேற்க இலங்கை நாடாளுமன்ற குழு ஒன்று சென்றுள்ளது. இந்த குழுவை இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சந்தித்து பேசியுள்ளார். இந்திய நிர்வாகத்திற்குட்பட்ட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பகல்காம் பகுதியில் நிகழ்ந்த தாக்குதல் தொடர்பாக இலங்கை நாடாளுமன்ற குழு தெரிவித்த கண்டனத்திற்கும் அனுதாபத்திற்கும் அமைச்சர் ஜெய்சங்கர் தனது எக்ஸ் தளத்தில் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். மேலும் பலமான மக்கள் தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு நமது அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் கொள்கையினை பற்றிய விவாதமும் நடைபெற்றது. இலங்கையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த திறன் மேம்பாட்டு திட்டத்தில் பங்கேற்க கடந்த வாரம் இந்தியா சென்ற இலங்கை குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 24 பேர் உள்ளார்கள். துணை சபாநாயகர் டாக்டர் ரிஸ்வி சாலிக் தலைமையிலான குழுவில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற 4 அதிகாரிகளும் அடங்குவர். மேலும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற நடவடிக்கைகள், வரவு செலவு திட்ட செயல்முறைகள், நாடாளுமன்ற குழுக்களின் அமைப்பு மற்றும் இந்தியா இலங்கை ஜனநாயக உறவுகள் போன்ற பல்வேறு அம்சங்கள் பற்றி சிறந்த நடைமுறைகள் பகிரப்படுகின்றது. கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் இடம்பெற்ற வெள்ளைசேனி மோசடியை போலவே தற்போதைய அரசாங்கம் உப்பை மையமாக கொண்டு மோசடியில் ஈடுபட்டு வருகின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், 1 கிலோ உப்பை 24 ரூபாவுக்கு இறக்குமதி செய்கின்ற அரசு அதற்கு 40 ரூபாய் வரி விதித்து அதனை 350 ரூபாய் வரை விற்பனை செய்ய அனுமதிக்கிறது என்று குறிப்பிட்டார். மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதாக அரசாங்கம் கூறுவது பொய் என்றும் இது நீண்ட காலம் முன்பே தெரிந்த பிரச்சனையாகும் என்றும் கூறினார். சுனாமி பேரழிவின் போது கூட உப்பு இறக்குமதி செய்யாத நாடு என்று ஒரு சாதாரண தட்டுப்பாட்டுக்காக கடுமையான வரி அறவிட்டு தனியார் நிறுவனங்களின் லாபத்திற்கு வாய்ப்பளிக்கிறது என்று சுட்டிக்காட்டினார். இந்தியா போன்ற நாடுகளில் ஒரு மெட்ரிக் டன் உப்பை $80 இறக்குமதி செய்யலாம் என்றதையும் இலங்கையில் 1 கிலோவின் உப்பு செலவு 100 ரூபாவை கடந்துவிட முடியாது என்றதையும் அவர் வலியுறுத்தினார். இருப்பினும் தற்போது சந்தைகளில் 350 ரூபாய் வரை விற்கப்படுகிறது மோசடியை உறுதிப்படுத்துகிறது. 400 கிராம் உப்பை 170 ரூபாவுக்கு மக்கள் வாங்குகின்றனர். ஆனால் உண்மையில் அவர்கள் 1 கிலோவுக்கு முந்தைய விலையை விட கூடுதல் தொகையை செலுத்துகின்றனர் என்றும் எச்சரித்தார். முந்தைய அரசாங்கம் முட்டை விலை அதிகரித்த போதும் இறக்குமதியால் விலையை குறைக்க காண முடிந்தது. அதேபோல் தற்போதைய அரசாங்கம் மக்கள் நலனுக்காக உப்பின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணத்தில் உள்ள கொக்குவில் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் காணி சுவீகரிப்பு வர்த்தமானியை அரசாங்கம் வாபஸ் பெற்றது வடக்கு மக்களுக்கு பெற்ற முக்கிய வெற்றி என்று கூறினார். இந்த வெற்றி பாராளுமன்றத்தில் தமிழ் முஸ்லிம் உறுப்பினர்கள் இணைந்து அழுத்தம் கொடுத்ததாலேயே சாத்தியமானதாகவும் இதில் பலர் எடுத்த முயற்சிகளுக்கு முக்கிய பங்கு வகித்ததாகவும் கூறியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன், நிசாம் காரியப்பர், ரவுஃப் ஹக்கீம் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்த அவர் வெளிநாட்டு தூதரகங்களுக்கும் இதற்கான ஆதரவை வழங்கியதற்காக நன்றி குறிப்பிட்டார். தமிழ் பேசும் மக்களாக தமிழ் முஸ்லிம் ஒருமைப்பாடு மூலம் நாங்கள் வெற்றி பெற்றோம் எனவும் இது இன ஒற்றுமையின் நல்ல எடுத்துக்காட்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் சிங்கள மக்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கில் வாழும் சிங்கள மக்களுக்கு நாம் கெடுதல் செய்யவில்லை என்பதனை சிங்கள மக்களும் உணர வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சிங்கள மக்களுக்கு எதிராக நடக்க வேண்டும் என்று எமது அடிப்படை கோட்பாடு அல்ல.
முஸ்லிம் மக்களையும் நாம் இணைத்து செயல்படுவதன் மூலம் நாம் அசைக்க முடியாத பலத்தை வெற்றியாக அடையலாம் என்றார். இந்த நிலையில் குறித்த சந்திப்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கஜேந்திரன், சரவணபவன், ஐங்கரநேசன் மற்றும் அருந்தோபாலன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். You can now make online payments to Election Commission of Sri Lanka via GovPay. இந்த வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு பின்னடைவு வரக்கூடிய இந்த ஆபத்திலே இருந்து இந்த வர்த்தமானி வாபஸ் பெற வைத்திருப்பது உண்மையிலே ஒரு பெரும் வெற்றி என்றதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே முதல் கட்டமாக நாங்கள் பாராளுமன்றத்திலே இந்த விடயத்தை மிகப்பெரிய லெவலே கொண்டு சென்று ஒரு பாரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம். தமிழ் தேசிய பேரவை உங்களுக்கு தெரியும், கொழும்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்களை நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக குறிப்பாக இந்த வர்த்தமானி வாபஸ் பெற்றே ஆக வேணும் என்ற விடயத்தை வலியுறுத்தி தொடர் சந்திப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். அந்த தூதரகங்கள் எங்களுக்கு வாக்குறுதி வழங்கினவை தாங்கள் அரசாங்கத்தோடு இந்த பிரச்சனையை எழுப்பி அதுக்குரிய ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதாக எங்களிடம் வாக்குறுதி வழங்கியிருந்தவை. அவர்களுக்கும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூற விரும்புகின்றோம். தமிழ் பேசும் மக்களாக தமிழரையும் முஸ்லீம் மக்களையும் பிரிக்க முடியாத வகையிலே தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் அணிதிரண்டது. அரசியல் ரீதியாக நாங்கள் பாராளுமன்றத்திலேயும் நாங்கள் விவாதித்ததும் ஒரு மகத்தான ஆணையை பெற்றதாக சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியும் கூட அதை தட்டி கழிக்க முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். எங்களுடைய இனப்பிரச்சினை சார்ந்த விடயத்திலேயும் நாங்கள் இந்த ஒற்றையாட்சி முறைமையை முற்றுமுழுதாக நிராகரித்து அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட நாங்கள் பயன்படுத்த முடியாது, அதை கருத முடியாதென்ற ஒரு நிலைப்பாட்டை மிகவும் உருக்கமாக கடைபிடித்து நாங்கள் ஒற்றுமையாக தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையில் எங்களுக்கு வடகிழக்கு பிராந்தியத்தில் எங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை நாங்கள் அரசினமும் சர்வதேசத்தினமும் முன்வைக்கின்ற பொழுது அது தட்டுக்களிக்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கும் என்பதையும் நான் நினைக்கிறேன். இந்த முயற்சியினுடைய வெற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டல். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொது ஆலோசனை கூட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள மாநாட்டு மண்டபத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டம் மாவட்ட மேலதிக செயலாளர் ஸ்ரீமோகனன் தலைமையில் நடைபெற்றது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் KPL சந்திரலால், பணிப்பாளர் நாயகம் தமிது குமாரசிங்க, பிரதிபணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலந்த சபுமனகி ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். முன்னறிவிக்கப்பட்ட உற்பத்தி மற்றும் செலவுகள், எரிபொருள் பரிமாற்றம், விநியோகம், நிதி செலவுகள், வருமான உபரி, நிதி இழப்பு, கட்டண அமைப்பு மற்றும் பங்குதாரர் திட்டங்கள் உள்ளிட்ட 9 தலைப்புகளில் விளக்கங்கள் வழங்கப்பட்டது. வேலணை, மருதங்கணி பிரதி செயலாளர்கள், உதவி மாவட்ட செயலாளர், வர்த்தகர்கள், பொது அமைப்புகள், கிராம மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். ரயில்வே திணைக்களத்தில் நிலவும் ஊழியர் குறைபாடு காரணமாக அதன் சேவைகள் பாதிக்கப்படும் நிலைமை உருவாகியுள்ளது என்று திணைக்களத்தில் பொது முகாமையாளர் தம்பிக ஜெயசுந்தர தெரிவித்தார். 275 ரயில் சாரதிகளே பணியில் உள்ள நிலையில் 430 பேரின் தேவைகளுக்கு இது போதாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் ஆட்சேர்ப்புக்கான அனுமதி இல்லை என்பதாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது அனுமதி கிடைத்துள்ளதால் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாகவும் கூறினார். ஜூலை மாத முதல் வாரத்தில் ஆட்சேர்ப்பு தேர்வுகள் நடைபெற உள்ளதெனவும் அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் 20 சாரதிகள் பணிக்கு வராததால் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதையும் இதை தடுக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.